சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் அன்போடு கூட நான் வரவேற்று, இந்த நாளில் ஆண்டவர் எழுப்புதலை குறித்து பேசும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். பல காரியங்களை குறித்து நாம் ஒவ்வொரு மாதமும் எழுப்புதல் கூட்டத்தை அப்படி ஒழுங்கு செய்து அப்படி நாம் அந்த தியானித்து அந்த அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்தப்படுகிறோம். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்கள் நடுவில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இது ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஊழியம். ஆவியானவர் எப்படி கடைசி காலத்தில் ஒரு மனிதனை நடத்துவார், ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார் எழுப்புதலின் காலத்தில் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால் கர்த்தர் நம்மையும் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, பிலிப்பு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பிலிப்பு யார் என்று சொன்னால் ஒரு சுவிசேஷகன். இவன் சமாரியா பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், சவுல் என்று சொல்லுகிற பவுல் இருந்த ஒரு இடம். இந்த சவுல் ஸ்தேவானை கொல்வதற்கு சம்மதித்து அநேகரை கொன்று துன்பத்தின் வழியாய் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சவுல் என்பவன் சபைகள் தோறும் புகுந்து, வீடுகள் தோறும் புகுந்து ஸ்திரீகளையும் அநேகரையும் துன்பப்படுத்தினான் என்பதாக அது முதல் 4 வசனங்களில் வாசித்து பார்க்க முடிகிறது. அதனால் யூதர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்ட நேரத்தில் சமாரியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவன் தான் இந்த பிலிப்பு. ஒரு உபத்திரவமான சூழ்நிலை. அந்த தேசத்தில் மிக கொடுமையான கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிக உபத்திரவம், மிக பாடுகள், மிகுந்த சோதனைகள், மிகுந்த போராட்டம். அவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஒரு கூடுகையே இல்லாத ஒரு நிலைமையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் பிலிப்பு என்று சொல்லுகிறவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அங்கே தான் சமாரியாவில் அவர் ஊழியம் செய்கிறார். அப்படி அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் நடத்துகிற ஊழியம். இன்றைக்கி அநேக மாம்சத்தில் நடக்கிற ஊழியம் இருக்குது, ஞானத்தில் நடக்கிற ஊழியம் இருக்குது, படிப்பில் நடக்கிற ஊழியம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸில் நடக்கிற ஊழியம் இருக்குது. ஆவியானவர் நடத்துகிற ஊழியத்தை கவனித்து கேளுங்க. ஆவியானவர் எப்படி ஒரு ஊழியத்தை நடத்துகிறார்? பரிசுத்த ஆவியானுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதாக நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? எருசலேமில் இருக்கிற ஒரு மனிதனோடு கூட நீ போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். எருசலேமில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, எத்தியோப்பியா தேசத்தினுடைய ராஜாத்தி காம்தேஹ என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி, அவளுடைய மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கிறவன் ஒருத்தன், எத்தியோப்பியன் ஒருத்தன். இவன் வேலை நிமித்தமாக எருசலேமுக்கு வருகிறான். அப்படி எருசலேமுக்கு வந்து அவன் வேலையை முடிச்சிட்டு ரதத்தில் திரும்பி கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பினிடத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம்
8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆவியானவர் எப்படி நடத்துகிறார், ஆவியானவர் செய்கிற ஊழியம், பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஊழியம் கவனித்து கேளுங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வழி சொல்றார். காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போய் என்றான். அந்தபடியே அவன் எழுந்து போனான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் ஆவியானவர் எதற்கு ஊற்றப்படுகிறார்? அவர் நம்மை கொண்டு ஊழியம் செய்வதற்காக, நம் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யறதுக்காக. சமாரியாவில் இருக்கிற ஒருத்தன்ட்ட ஆவியானவர் பேசுகிறார். நீ எருசலேமில் ஒருத்தன் போயிட்டு இருக்கான் ரதத்தில், அவன் ரதத்தில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் திட்டம் தெளிவுமாய் பிலிப்பினிடத்தில் பேசுகிறார். பிரியமானவர்களே, உடனே பாருங்க, இந்த பிலிப்பு சமாரியாவில் இருந்து எருசலேமுக்கு அந்த வழியெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டார். அந்த வழியில் அவன் போயிட்டு இருக்கான். அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அவன் கீழ்ப்படிதலோடு கூட போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேணும்னு சொன்னால் ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் போகணும், சேர்ந்துக்கணும், வனாந்தரத்துக்கு போகணும். அங்கே ரதம் போதுன்னு சொன்னாக்க அதை நம்பணும். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே இந்த பிலிப்பு ஏற்றுக்கிட்டார். அப்படியே அதுக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆவியானவர் ஒருவரே. அவர் நம்மளே இடைப்படும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு அநேக சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். சில மனிதருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க, சிலர் இந்த உலகத்தினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க, சிலர் பிசாசும் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. பலவிதமான சோதனைகள், பலவிதமான சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களை, அபிஷேகம் பெற்றவனை ஆவியானவர் எப்படி ஊழியம் செய்யும்படியாய் அவனுக்குள்ளிருந்து ஆவியானவர் ஊழியம் செய்கிறார் பாருங்க. எனக்கு அன்பானவர்களை, அவன் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலிலே நீங்கள் பங்கு பெறணும்னாக்கா உட்கார்ந்துட்டு போனாக்கா எழுப்புதலில் பங்கு பெற முடியாது. நான் இவ்வளோ பெரிய சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எழுப்புதலில் கர்த்தர் பயன்படுத்த முடியாது. நான் இவரோட ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் எழுப்புதலில் பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் எழுப்புதலே உண்மை பயன்படுத்தணும்னா நமக்குள் இருக்கிற ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும் சொன்னா கட்டாயம் கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றும் இன்னும் ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆவியானவர் சொல்லுகிற காரியத்துக்கு செவி கொடுப்பது இல்லை. இந்த பிலிப்புடைய வாழ்வில் அவனுக்கு எவ்வளோ ஊழியம் இருந்தது. நீ போன்னு சொன்னாக்கா உடனே ரெஸ்பான்ஸ், உடனே போகிறான். போனால் அதே மாதிரி ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அவன் ரதத்தோடு கூட அவன் சேர்ந்து கொண்டான். அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினான். பிரியமானவர்களை, கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தணுன்னாக்கா நீங்கள் யாருடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படியக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும்.
அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு? நம்மை பயன்படுத்துவதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, அல்லது நாம் ஏதோ பெரிய நபர்களாய் மாறிவிட்டோம் என்பதற்காக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. நம்முடைய பரிசுத்தத்துக்காக, நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோம் என்பதற்காக கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கவில்லை. ஆவியானவர் ஏன் ஊற்றப்பட்டார் எப்படின்னு சொன்னாக்கா, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு. இன்னொரு காரியம் உண்டு, அவர் நம்மில ஊழியம் செய்வதற்காக. நீங்க ஊழியம் செய்யறது கிடையாது, ஆவியானவர் உங்களில ஊழியம் செய்வார். பிலிப்பு இங்க ஊழியம் செய்யல, ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். ஆவியானவர் கைட் பண்றார், ஆவியானவர் நடத்துகிறார். அதுதான் ஆவியானவர் நடத்துகிற ஊழியம். அது யாருக்கும் புரியாது. அது எப்படி, இது எப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்டுட்டு இருப்போம். ஆவியானவர் நடத்துறாருனாக்கா அவர் சொல்றத செஞ்சு அவர் நடத்துவார். அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் நடத்துவார். இதை செய்யன்னு சொன்னா செய்யணும், வனாந்தரத்துக்கு போன்னு சொன்னா போகணும், அந்த ரோட்டில் இருக்கிறான்னு சொன்னா போய் சேர்ந்துக்கணும். அவர் சொல்ற சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடினால் பிலிப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்று அமர்ந்திருக்கிற நாம் கடைசி காலை எழுப்புதலிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் ஆவியானவர் உங்களை பயன்படுத்த முடியும். இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவியானவர் நடத்துகிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். பிலிப்பு நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் தான். அவர் பெரிய சபையோட போதகர் கிடையாது, பெரிய பிஷப் கிடையாது, பெரிய அவர் போதகர் அப்படியெல்லாம் கிடையாது, ப்ராஃபிட் தீர்க்கதரிசியெல்லாம் அவர் கிடையாது. அவர் சுவிசேஷகர். ஆனால் அவருக்குள் அபிஷேகம் இருக்கிறபடினால் ஆவியானவர் அவரை கொண்டு ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியம் செய்வதற்கு அந்த மனிதன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்வில் கீழ்ப்படிதல் இருந்தால் தான் ஆவியானவர் ஊழியம் செய்ய நம்மை அனுமதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் என்பது ஏதோ கையை கட்டின்னு காலை கட்டின்னு உட்கார்றது கிடையாது. ஆமாமா அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு போறது கிடையாது. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தேவனுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் அனுதினமும் நம்முடைய இருதயத்தில் பேசக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் ஆவியானவர் நம்மை நடத்த முடியும். ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பிலிப்பு என்று சொல்லுகிற மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கார்ல, உங்களை ஏன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? உங்கள் மூலமா அவர் ஊழியம் செய்வதற்காகத்தானே பிலிப்புவை கர்த்தர் பயன்படுத்தினது போல இந்த 70 நாட்களிலே நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்தணும். ஒவ்வொருவருக்குள்ளாய் ஆவியானவர் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரால் பயன்படுத்தப்படணும். அதுக்கு தேவை கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் பொழுதுதான் எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்துவார். இரண்டாவது காரியம் இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏன் ஆவியானவர் அவனை பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னாக்கா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆவியானவர் எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். யாருக்கு? அந்த ரதத்தில் போயிருக்கிற எத்தியோப்பியனுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படிந்து அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்கிட்டான். ஆவியானவர் கொண்டு போயிட்டாரு. அங்கே ரதத்தில் அவன் போயிட்டு இருக்கான்.
அப்ப அங்க அந்த ரதத்தில் அவன் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினானா. ஹல்லேலூயா. நீங்க 5ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமாரியாவில் கூட என்ன பண்றான், அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். கடவுளை குறித்து பிரசங்கம் பண்ணா இறைவனை குறித்து பிரசங்கம் பண்ணா ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். ஆண்டவர் கடைசி காலத்தில் பயன்படுத்த கிளியர் கட்ட வேதம் சொல்லுகிறேன், நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். இன்னைக்கு பிரசங்கம் மனிதர்களை உயர்த்துவதற்காக, தங்களை ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக, அல்லது தங்களுடைய ஊழியங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக, அல்லது தாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக, தாங்கள் படித்த காரியங்களை அதுதான் சரின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக முயற்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஆவியானவர் நடத்த முடியாது. அந்த அறிவு, அந்த ஞானம் இந்த உலகத்துக்குரியது. அவர்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த பிலிப்புவை ஆவியானவர் செலக்ட் பண்ணி அவன்கிட்ட பேசி, அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கோ, அங்கே ஒரு மனுஷன் போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த வழி நடத்துவதற்கு காரணம், அவன் கீழ்ப்படிந்தது மாத்திரம் கிடையாது, தன்னை குறித்து பேசலை, தன் பெருமையை குறித்து பேசலை, தன் குடும்பத்தை குறித்து பேசலை, தன்னுடைய ஊழியத்தை குறித்து பேசலை, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். பிலிப்புக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க, 2 பேரும் தீர்க்கதரிசிங்க. அதை குறித்துலாம் அங்கே பேசலை. என் குடும்பம் இப்படி ஆகட்டும், நாங்கள் இப்படிப்பட்டவங்க, நாங்கள் எப்படி ஊழியத்தில், அப்படி ஊழியத்தில், அந்த கதையெல்லாம் அங்கே சொல்லலை. அவன் என்ன பண்ணாங்க, போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, ஆவியானவங்களை பயன்படுத்தினா இயேசுவை குறித்து சொல்லுங்க. இயேசுன்ற வார்த்தையை சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையை சொல்லி சொல்லுங்க. அவருடைய பேரை சொல்லி சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். பொதுவாக எல்லாரும் சொல்றாங்களே, அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. அது பொதுவாக போயிடும். எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி அப்படி கிடையாது. நமக்கு ஆண்டவருடைய நாமங்கள் 272 நாமங்கள் வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 272 நாமங்களில் இயேசு என்று சொல்லுகிற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலானது. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கம் பண்ணுகிறவர்களை ஆவியானவர் பயன்படுத்துவார். அவங்க மூலியமா தான் அற்புத அடையாளங்களை செய்வார். அவங்க மூலியமா தான் கிரியை நடப்பிப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பிலிப்பு பயன்படுத்தினபடினாலையும், இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினதுனால அங்க இருக்கிற மாயவித்தக்காரன் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். அங்க இருக்கிற அநேக அற்புத அடையாளங்கள் நடந்து, நீங்க 8ஆம் வசனத்தில் வாசி பாருங்களேன், 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பயங்கர மிரக்கல், அற்புதம் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது, ஆச்சரியமான காரியங்கள் நடக்குது. மந்திர காரியம், மாயவித்த காரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனம் திரும்புறான். அங்க அபிஷேகம் இல்லாதவெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றான். அதை தொடர்ந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், நேரம் இல்லை. அப்படி பலத்த அற்புதங்கள் நடக்குது. ஏன்? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினபடினால். இன்னைக்கு உங்க சபையில் யாரை குறித்து பிரசங்கம் பண்றாங்க? யாரை குறித்து பேசுறாங்க?
அங்கே தாங்க ஆவியானவர் செயல்பட முடியும். அதுக்கு தான் அபிஷேகங்க, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். பிலிப்பு ஆண்டவர் பயன்படுத்தினார்னாக்கா சும்மாலாம் பயன்படுத்தலை. அவன் உபத்திரவம் நிறைந்த நேரத்தில், யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், பவுல் போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குகிற நேரத்தில் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணா. பலத்த அற்புதங்கள், பலத்த அடையாளங்கள் நடந்தது. உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணுமா? உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணுமா? கடைசி காலத்தில் எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்தணுமா? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுங்க, இயேசுவை குறித்து நீங்கள் முன் அறிவியுங்க, இயேசுவின் வருகை குறித்து பேசுங்க, இயேசு ரட்சிக்கிறார் சொல்லுங்க. இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறான். என்ன பிரசங்கம் பண்ணுறான் பாருங்க. இந்த பிலிப்பு அந்த ரதத்தில் போய் நின்றுக்கிறான். அப்படி நின்றுட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எத்தியோப்பியா என்ன பண்ணுறான், ஒரு வேத வசனத்தை வாசிட்டு போகிறான். அது என்ன வேத வசனம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு வாசிக்கலாம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவன் வாசித்த வேத வாக்கியம், அந்த எத்தியோப்பியன் அந்த ரதத்திலிருந்து வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல, சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். இது தீர்க்க தரிசனமா ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை இவர் வாசிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி வாசிட்டு போயிட்டு இருக்கும்போது பிலிப்பு போய் அங்கே நிற்கிறாரு. நின்று உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பார்த்தாக்கா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டா எனக்கு எப்படி புரியும், விலைக்கு சொல்லாவிட்டா எனக்கு எப்படி புரியும், நான் படிச்சுட்டு போறேன் அவ்வளவுதான், எனக்கு எப்படி புரியும், வா வந்து வண்டியில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரதத்தில் பிலிப்பை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவனுடைய உள்ளத்தில் பெரிய மாற்றம், அவனுடைய ஆவியில ஒரு பெரிய விடுதலை, சத்தியத்துக்கு அவனுடைய இருதயம் திறந்தது, வேத வசனங்கள் அவனுடைய இருதயத்துக்குள்ளாய் புகுந்து கொண்டது. உடனே அவன் சொல்றான், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். போயிட்டே இருக்காங்க ரதத்தில். போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, அங்கே பெரிய தண்ணி நிற்குது. அங்கே அது ஆறோ ஓடையோ ஏதோ ஒன்று தண்ணி நிற்குது. அந்த தண்ணியை பார்த்த உடனே, தண்ணி இருக்கிற தடைன்னாக்குது, எனக்கு ஞானஸ்தானம் கொடு. ஆத்மாவை ஆதாயப்படுத்தினான். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும், ஆவியானவர் ஊழியம் செய்யணும்னாக்கா இயேசுவின் நாமத்தை நீங்கள் எவ்வளவு உயர்த்தி மகிமைப்படுத்துகிறீங்களோ, இயேசுவின் நாமத்தை நீங்கள் எவ்வளவு பிரசங்கம் பண்ணுறீங்களோ, அவ்வளவு அற்புத அடையாளங்களோடு, அவ்வளவு கிருபைகளோடு, அவ்வளவு ஆத்தும ஆதாயத்தோடு இந்த கடைசி கால எழுப்புதலிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். உங்களை பயன்படுத்தணும் சொன்னாக்கா யாருன்னா எதனா சொல்லிட்டு போட்டும், நீங்கள் இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுங்க. ஆவியானவர் ஊழியம் செய்வார், நீங்க செய்ய வேண்டியதில்லை. பிலிப்பு போய் அங்கே அவர் ஒன்றும் கட்டல, ஒன்றும் சொல்லலை. அவர் ரதத்தில் போய் உட்காந்துக்கிட்டா என்ன படிக்கிறேன்னு கேட்டார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கிறேன் அப்படின்றாரு. அது அவருக்கு புரியல. புரியுதான்னு கேட்குறாரு, புரியல. அப்போ அவர் உட்கார்ந்து, இது யாரை குறித்து தெரியுமா சொல்லுது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி, நமக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக உயிரோடு கூட எழுந்தார். அவரை ஏற்றுக்கொண்டாதான் பரலோக ராஜ்யத்தில் பிறக்க முடியும். அப்போ நீ பிறக்கணும்னு சொன்னாக்கா ஜலத்தினால ஆவியினால நீ பிறக்கணையான்ற சத்தியத்தை சொல்றார். அவன் மனம் திரும்பிட்டான். வேற ஒன்றும் ரகசியம் கிடையாது. ஆவியானவர் ஊழியம் செய்தார்.
நீ மனம் திரும்புன்னு சொல்லலை, அவனை பார்த்து இதை செய்யாத செய்ன்னு சொல்லலை. அவன் வாசிக்கத்தை வச்சே பிரசங்கம் பண்ணுறார், இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறார். அவன் மனம் திரும்பிட்டான். எழுப்புதல் உண்டாயிற்று, எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆவியானவர் செய்கிற ஊழியம் அப்படித்தான். நீங்கள் ஒன்றும் உங்களுடைய மூளையை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. உங்களுடைய திறமையை வச்சு, உங்களுடைய நாலேஜை வச்சு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, உங்களுடைய எந்த மேன்மையான காரியத்தை வச்சோம் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆவியானவர் சொல்கிறபடி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னீங்கன்னாக்கா ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியும். நீங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணல, கடைசி காலத்தில் எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்தணும் இல்லை, பிலிப்பு ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அதனால் பலத்த அற்புதங்கள் நடந்தது. இந்த எத்தியோப்பியன் ஆகிய இந்த மந்திரியை கர்த்தர் ரட்சித்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, பிலிப்புவை ஆவியானவர் பயன்படுத்துவதற்கு என்ன காரணம்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும், பிலிப்புவும் அந்த எத்தியோப்பியன் ஆகிய மந்திரி இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆவியானவர் செய்கிற ஊழியம் பாருங்க. அந்த ஆவியானவர் ஊழியம் செய்வதற்கு அவன் கீழ்ப்படைந்தான். கர்த்தர் அந்த ஊழியத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அங்கு பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு, இயேசு குறித்து பேசுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. மூன்றாவது, அவனை விசுவாசத்துக்குள் நடத்துறார். அவன் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறான்னு சொல்றான். நீ விசுவாசித்தாக்கா தடை கிடையாது. நீ விசுவாசிக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னு சொல்லி அவனை விசுவாசத்துக்குள் நடத்தினபடினாலே தான் அவன் விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு வரவங்க போகிறவங்களெல்லாம் முக்கியம் எடுத்துருவாங்க. வந்தால் போனால் போதும், ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. ஆவியானவர் செய்கிற ஊழியம் அவனை விசுவாசத்துக்குள்ளே நடத்தி தான் ஞானஸ்நானம் கொடுக்க வைக்கிறார். அவன் விசுவாசத்தில் நிற்கணும். இந்த உலகம் உபத்திரவமான உலகம், போராட்டங்களும் கவலைகளும் சஞ்சலங்களும் நிறைந்த உலகம். இதில் நீ நிற்கணும்னாக்கா இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான் நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்? அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களாம்? சர்ச்சுக்குள்ளே போனாங்க, தண்ணீரில் இறங்கினார்கள். அப்படி தானே இருக்குது. எங்கே போனாங்க? அப்போ எங்கே அது? அந்த வனாந்தரத்துலேருந்து, அங்கே சமாரியாவிலேருந்து அவர் வராரு, எருசலேம்லேருந்து எங்கே போகிறாரு? அவர் எத்தியோப்பியாவுக்கு போகிறாரு. அந்த வழியில் ஏதோ ஒரு ஆறோ குளமோ அது ஏதோ ஒரு தண்ணி. இப்போ இறங்கினாங்கன்னு சொன்னாக்கா அது நிச்சயமாக என்னவா இருக்காது? நிச்சயமாக ஒரு தேவாலயமாக இருக்காது. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், அது ஒரு தண்ணீர் இருக்கிற இடம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவங்க 2 பேரும் தண்ணீரில் என்ன பண்ணாங்களாம்? இறங்குனாங்க. இப்போ இறங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆழமான பகுதியாக தான் நிச்சயமாக இருக்கணும். எப்படி? ஒரு ஆழமான பகுதியாக தான் நிச்சயமாக அது இருக்கணும். 2 பேரும் தண்ணியில் இறங்கினாங்க. அவன் அங்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இப்படியெல்லாம் கிடையாது.
அங்க முழுகினாங்க. இதுதான் சத்தியம். ஆவியானவர் செய்கிற ஊழியம் அதுதான். நல்லா கவனிச்சிங்க. நான் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணல, யாருக்கும் விரோதமாக நான் பேசலை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிலிப்பும் அந்த மந்திரியும் தண்ணீரில் இறங்கினாங்க, அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான். இவன் பிரசங்கம் பண்ணும் பொழுதே அவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். அவனை முழுகி கர்த்தர் ஞானஸ்நானம் கொடுக்க வைத்தார். அதன் பின்பதாக வாசிக்கலாம் என்ன நடக்குது பாருங்க. 39 வாசிக்கலாம். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது. ஆமா, இப்ப பாருங்க, உள்ள இருந்து நான் ஏற்கனவே சொன்னேன், தண்ணீர்ல இறங்கினாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கரை ஏறினாக்கா ஒரு ஆழமான இடத்துல இருந்து மேலே ஏறது தான் கரை ஏறது. கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். இப்போ கூட்டிட்டு போயிட்டாருங்க. அவர் நடந்தெல்லாம் போல. ஆவியானவர் செய்கிற ஊழியம் பாருங்க. கூட்டின்னு வந்தாரு, கூட்டிட்டு போயிட்டாரு. மந்திரி அப்புறம் அவனை காணாமல், மந்திரி அப்புறம் திரும்பி முன்னும் பின்னும் எல்லா இடத்துல சுத்தி பார்க்கறான். மந்திரி அவனை பார்க்க முடியல. சந்தோஷத்தோட தன் வழியே போனான். ஆஹா, என்ன சந்தோஷம்! ஆவியானவர் செய்கிற ஊழியம் கடைசி காலத்துல கர்த்தர் அப்படிதான் நம்ம பயன்படுத்த விரும்புகிறார். இங்க இருப்பீங்க, திடீர்னு பார்த்தாக்கா அமெரிக்காவில் இருப்பீங்க. இங்க இருப்பீங்க, திடீர்னு பார்த்தாக்கா பிரான்ஸ்ல இருப்பீங்க. இங்க இருப்பீங்க, திடீர்னு பார்த்தாக்கா எங்கேயோ ஆவிக்குள்ள நீங்க அங்க போயிட்டு இருப்பீங்க. ஆவியானவர் அப்படிதான் நடத்துவார். நீங்க போய் அங்க கொடுத்துட்டு வந்துடுவீங்க. பிலிப்பு கொண்டு போனாரு, காரியத்தெல்லாம் முடிச்சாரு. அவன் மனம் திரும்பினா, ஞானஸ்நானம் எடுத்துட்டான். ஐயோ போதும் உங்ககிட்ட நான் பேசுறது, அப்படியே டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் எஸ்கேப் ஆக்கல, ஆவியானவர் கூட்டிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா! இதை பார்த்தவன் பிரமிச்சு போயிருப்பான்ல, பயந்துட்டு போனோம்ல. இருந்தாக்கா என்னடா மனுஷன் பேசிட்டே இருக்கிறான், இவ்வளவு நேரம் இயேசுவை பற்றி பேசினான், விசுவாசத்தை குறித்து பேசினான், ஞானஸ்நானம் கொடுக்க சொன்ன கொடுத்துட்டான், திடீர்னு பார்த்தா ஆள் காணுமே, பேயா பிசாசா? பயந்துருப்பான்ல. ஆனால் இவன் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு திரும்பி போனான். ஹல்லேலூயா! அதுதான் ஆவியானவன் நடத்துகிற ஊழியம். கடைசி காலத்தில் எழுப்புதல் நாட்களில் ஆவியானவர் அப்படிதான் கிரியை செய்ய போகிறார். அப்போஸ்தல நாட்களில் மிகுந்த உபத்திரம், எழுப்புதல் உண்டாக்கணும். 12 சீஷர்களை நம்பி அதில் 11 பேர் தான் அதுக்கப்புறம் சீட்டு போட்டு ஒருத்தனை தேர்வு பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள நம்பி தான் கர்த்தர் ஊழியத்தை விட்டுட்டு போனார். ஒரு பெரிய எழுப்புதல் வேணும், பெரிய ரிவைவல் வேண்டும். உபத்திரம் ஒரு பக்கம் இருக்குது, ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா! ஆவியானவர் பலமாய் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். இந்த கடைசி காலத்தில் எனக்கு அன்பானவர்களை, எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு பிலிப்பு செய்த 3 காரியம்தான். 1, அவன் கீழ்ப்படிந்தான். நம்பர் 2, இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். வெரி சிம்பிள். நம்பர் 3, விசுவாசத்துக்குள் நடத்தினான். ஹல்லேலூயா! இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா ஆவியானவர் சந்தோஷமா அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்த கிருபை செய்வார். வேற ஒன்றும் நீங்க பெரிய பிலாசபி படிக்கணும், தத்துவம் அது இதுன்னு படிக்கணும், ஒன்றும் தேவையில்லை. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். நம்மை அவர் நடத்துவார். உங்களை பயன்படுத்தினல்ல, பிலிப்பு மேலே இருந்த அபிஷேகம் நமக்கு வேணும்ல, அந்த அபிஷேகம் கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கெல்லாம் கொடுப்பார்ல. ஹல்லேலூயா! அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிழையை ஒப்பு கொடுங்க. இயேசுவை குறித்து பேசுங்க, மனுஷனை குறித்தெல்லாம் வேணாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. வருகிறவுள்ள விசுவாசத்துக்குள்ள நடத்துங்க. அதை தரேன் இதை தரேன் அதெல்லாம் இல்லை. விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விசுவாசத்துக்குள்ள நடத்துங்க. அந்த ஆத்மா மனம் திரும்பும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும், சந்தோஷத்தோடு தன்னுடைய இடத்துக்கு போகும். இதுதான் எழுப்புதல்.
பலத்த அற்புத அடையாளங்களை ஆவியானவர் நம்மை கொண்டு செய்வார். பிலிப்பை கொண்டு செய்தவர் நம்மை கொண்டு செய்வார். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் கீழ்ப்படுவதற்கு, ஆவியானவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியத்துக்கு. காலையில் எழுந்துச்சி ஜோம் பண்ணினா ஜோம் பண்ணி தான் ஆகணும். ராத்திரி 12 மணிக்கு எழுந்துச்சி ஜோம் பண்ணினா ஜோம் பண்ணி தான் ஆகணும். மத்தியானம் 12 மணிக்கு ஜோம் பண்ணினா பண்ணி தான் ஆகணும். கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. அப்போ தான் ஆவியானவர் பயன்படுத்துவார். இந்த கடவுள் தான் சொல்கிறத விட்டுருங்க. அது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம அதை குறைச்சி மதிப்பிட தேவையில்லை. அது வேண்டாம். அது அப்படி தான் இப்படி தான் அப்படின்லாம் நமக்கு அந்த ஆர்குமெண்ட்லாம் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது நமக்கு இயேசு கிறிஸ்துன்னு ஒரு பெயர் இருக்குது, ஒரு நாமம் இருக்குது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை சொல்லுங்க. அதை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க. இனிமேல் யாருன்னா எதனா சொன்னால் அவங்க சொல்லிக்கிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து தான் என்னை நடத்துகிறாரு, கர்த்தர் தான் என்னை நடத்துகிறாரு அப்படி சொல்லுங்கள். அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டோம். நீங்கள் கரெக்டாக இருங்க. அதில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது, யாரை கண்டாலும் அவங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாய் விசுவாசத்துக்குள்ளே நடத்துங்க. நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். விசுவாசத்தில் முன்மாதிரியாக இருக்கணும். அவங்கள விசுவாசத்துக்குள்ளே நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வைங்க. அதுதான் விசுவாசத்துக்குள் நடத்துவது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் அவங்கள நடத்தணும். அப்படி நடத்தினாதான் அவங்க முழுமையான ஒரு விடுதலையும் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்த நம்மால் முடியும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பிலிப்பு பெற்றிருந்தபடினால தான் அவரை கொண்டு ஆவியானவர் ஊழியம் செய்தார். நம்மளை கொண்டு ஆவியான ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். யாரை கொண்டு வேண்டுமானால் செய்ய முடியும். அப்போ நீங்கள் அந்த அபிஷேகம் எனக்கு வேணாம்ப்பா, உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறேன், உண்மை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன், உண்மை குறித்து தான் பிரசங்கம் பண்ணுவேன், இயேசுவே உண்மை விசுவாசிக்க அவளுக்கு வழி நடத்துவேன், இதை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மேலெல்லாம் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படி எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். பிலிப்பு மேலே அந்த அபிஷேகத்தை கொடுத்தீங்க, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஆவியானவர் என்ன நடத்தணும்? பிலிப்பு நடத்துனீங்கல்ல, பிலிப்பு கொண்டு போனீங்க, பிலிப்பு கொண்டு வந்துட்டீங்க. அவன் சமாரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். எருசலேமிலிருந்து மறுபடியும் வேலையை முடிச்சதுக்கப்புறம், ஊழியம் செய்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பத்திரமா கொண்டு வந்து சமாரியாவில் சேர்த்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அதுக்கு தான் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்காருங்க. அதுக்கு தாங்க நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க. ஆண்டவரே என்ன அப்படி நடத்துங்க அப்படி சொல்லி கேளுங்க. எல்லாம் வாயை திறந்து கேட்டுட்டே இருங்க. இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் மேலே தகப்பனே, பிலிப்பின் மேலே இறங்கின அபிஷேகத்தின் வல்லமை அவர்களை மூடுவதாக இயேசுவின் நாமத்தினால் அவர்களை பயன்படுத்துங்க. எழுப்புதலிலே அப்பா நீர் பயன்படுத்துங்க. அப்போஸ்தலர் நாட்களிலே எழுப்புதலை பயன்படுத்தினது போல இவர்களை நீர் பயன்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில்.